இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஃபோல்டிங் டைப்பில் மாடல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து என்னென்னா இந்தமாரி சார்ட்டில் அட்டை இந்த சைஸ் அட்டை கட் பண்ணி இந்த சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டு சைடும் இந்த சார்ட்டை வந்து ஒட்டுற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இதேமாரி ஒரு நாலு பீசஸ் வச்சுருக்கேன். 4 செட்டர்ஸ் இந்தமாரி 4 செட்டு ரெடி பண்ணி இதில் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து என்ன செய்யலான்னா ஃபஸ்ட்டு டேப் பார்டர் ஒட்டிடுவோம். அதுக்கு அடுத்தது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடுவோம். இந்த டேப் வந்து இது ரெண்டையும் சேர்ந்த மாதிரி இந்த சைடும் சேர்ந்த மாதிரி பிடிச்சி ஒட்டிக்க வேண்டியது தான். ஒட்டினோன்னா ஈஸியாக நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணி காமிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ரெண்டு சைடும் மாற்றி காமிக்கலாம். அதுக்காக என்ன பண்ணணும், ஒரு பென்சில் எடுத்து லேசாக ஒரு மார்க் லைன் பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து கரெக்டான ஒரு அளவில் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் டேப் போட்டது வசதியாக இருக்கும். செஞ்சாச்சு. இப்போ நம்ம டேப் ஓட்டிடுவோம். இதுமாரி எடுத்து ஒட்டிட்டு ரெண்டு சைடும் இப்போ ஒட்டியாச்சு. இந்த சைடும் ஒட்டியாச்சு, இந்த சைடும் ஒட்டியாச்சு. அடுத்தது எப்படி பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒட்டி டபுள் சைடும் டேப் ஒட்டியாச்சு. வரிசலாக எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் ஒட்டிட்டோம். என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது இது ரெண்டையும் இப்படி வச்சு ஒரு சிலபன் டேப் வச்சு ஒட்டி விட போகிறோம். அதேமாரி இந்த சைடில் ஒரு டேப் வச்சு ஒட்டி விட போகிறோம். அதேமாரி இந்த சைடு சென்ட்ரு ஒட்டிட்டு இப்போ இது இப்படி ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அதேமாரி இந்த சைடு இதை பிடிச்சி இது கொஞ்சம் வச்சு இதை ஒட்டப்போம். பரட்டி வச்சுக்கிட்டு இதை ஒட்டி வச்சு அதுக்கடுத்து இப்படி ஃபோல்டிங் பண்ணி இப்படி வந்து நிற்கும். அதுக்கடுத்து அதேமாரி இந்த சைடு ஓட்டலாம். இப்போ 3 இருக்கு இல்லையா, இப்போ 4 வந்து இதை வச்சு இதை ஒட்டி விடலாம். இதை மடித்து வச்சுட்டு இதேமாரி ஒட்டி விடலாம். இப்போ இதேமாரி இப்போ 4 டைப்பாக இப்போ ஓட்டிட்டோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா இதில் என்ன வேணாலும் இப்போ இதில் யூஸ் பண்ணி காமிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த கீழே ஒரு அட்டை இந்தமாரி பேஸ் ரெடி பண்ணி
இதில் வச்சுட்டோம். இதில் வச்சுட்டு இப்போ இதை வந்து ஃபோல்டிங் பண்ணுறது, இதில் 4 பார்ட்டிஷனாக பிரித்து இப்படி வச்சு அங்கே கொண்டு போய் கிளாஸ் ரூமில் கொண்டு போய் வச்சுக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணலாம், 4 பார்ட்டிஷன் வந்து எக்ஸாம்பிள்ஸ் காட்டலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து மேக்ஸாக இருந்தால் ஒரு ஷேப்ஸு இங்கே வச்சுட்டு அதனுடைய ஃபார்முலாஸு, அதனுடைய கணக்குடைய மெத்தடு எல்லாத்தையும் இதில் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இங்கிலீஷாக இருந்தால் கிராமர் சொல்லலாம். ஒரு நவுன்னா நவுன் என்ன நவுனு, ப்ராப்பரேட்டிவ் நவுன்னா ப்ராப்பரேட்டிவ் நவுனுடைய இதை ஒரு மெட்டீரியல் வச்சுட்டு அதுக்கு வந்து ப்ராப்பரேட்டிவ் நவுனா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுமாரி இப்படி சுற்றி ஒரு மாடலாக இதை காமிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் காமிக்கலாம். இது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதேமாரி பண்ணிட்டோம்னா இதை மடித்து இப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். கிளாஸ் ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுக்கலாம். இதேமாரி வச்சுக்கலாம். இதை அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். இதை வந்து என்ன பண்ணால் அங்கே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் நம்ம எழுதிக்கணும் ஆல்ரெடி என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கோ அந்தந்த சப்ஜெக்ட். இப்போ தமிழ்னா தமிழை பற்றின போயட்டு அதனுடைய படம் ஒட்டிக்கலாம். அதேமாரி குறிப்புகள் வேணும்னா எழுதிக்கலாம். சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரினா கண்டுபிடிப்புகள் அதேமாரி அதனுடைய குறிப்புகள் எழுதிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். மேக்ஸ்னால் மேக்ஸ் ஃபார்முலாஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர்ஸு, இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ்ஸு, அதுமாரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இல்லை நீங்கள் இமேஜ் வாங்கி ஒட்டி அதில் என்னென்னன்றதை எழுதிக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணி இதை காமிக்கலாம். இது ஒரு மெத்தட். இது இப்போ இந்த 4 இதில் வந்து இப்போ நம்ம என்ன அடுத்த மாடல் ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா ஒரு சார்ட் எடுத்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எப்படின்றத மடித்தா எப்படி வருமோ அதுமாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதுமாரி ஷேப்பில் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிருக்கேன் அந்த சார்ட்டை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை மடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டைப்பில் மடிக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது இப்படி மடிக்க போகிறோம். இப்படி மடிச்சுட்டு இது வந்து பெட்டல் டைப்ஸு மாடல்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ணலான்னா இதுமாரி பென்சிலால் ஒரு பெட்டல் மாரி ஒரு ஸ்கெட்ச் பண்ணிக்க போகிறோம். இதை கட் பண்ணிவிட்டு அது எப்படின்றத நான் சொல்கிறேன் அடுத்தது. இப்போ நான் அதேமாரி ரவுண்ட் ஷேப் பண்ணி இதை கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபோல்டிங் பண்ணி இது எப்படின்றத 1 by 1 இப்போ நம்ம இதுமாரி ஃபோல்டிங் பண்ணிருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ணலான்னா இந்த இப்படி பிரிக்கலாம், அடுத்தது இப்படி பண்ணிக்கலாம், அடுத்தது இதில் 4 வகையான இது காட்டலாம். இந்த இது அதுக்கு அடுத்தது இந்த சைடு. இதில் 4 வகையான கொஷின் ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் காமிச்சிட்ருக்கலாம். இது ஈஸியான மெத்தடு. இதுக்கு அவுட்லைன் அடிச்சிட போகிறோம். அது எப்படின்றத பார்ப்போம். இதுக்கு வந்து இந்தமாரி அவுட்லைன் வந்து அடிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த இதில் நான் அடிச்சிட்டு நான் இதில் அவுட்லைன் எல்லாத்தையும் அடித்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் 4 வகையான இந்த இதில் ஒரு இதை காட்டலாம், இந்த வகை இதில் காட்டலாம், இந்த டைப்பில் காமிக்கலாம். இப்போ எப்படி வேணாலும் இப்படி பெரட்டியும் காமிச்சிக்கலாம். இந்தமாரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்தமாரி மெத்தடை. இது ஒரு பெட்டல் டைப்பில் ஒரு மாடல்ஸில் இதை ரெடி பண்ணிருக்கோம். இது எப்படி பண்ணோன்றதை நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இதை வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணணும், அதுக்கடுத்து இதை மடிக்கணும், அந்தமாரி ஃபோல்டிங் பண்ணணும். ஃபோல்டிங் பண்ணிட்டு இப்படி வச்சுருக்கணும். இதில் வந்து இப்போ இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிராமர்னால் இங்கிலீஷ் கிராமர் இதில் காமிச்சு அது உண்டான எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். தமிழுக்கு உண்டான பாடத்துக்கு உண்டானதை எழுதி காமிக்கலாம். மேக்ஸ்னால் மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார்முலாஸு ஒரு ஷேப்ஸ் விட்டு காமிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸோடைய டிவைஸஸ் ஒட்டி அதை காமிக்கலாம். அதுமாரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இது காமிக்கலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்குனாலும் சயின்டிஸ்ட் நேம் ஒட்டி என்னென்ன கண்டுபிடிப்புகள்னு ஒட்டலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நம்ம க்ரியேட்டிவிட்டியாக என்ன வேணால் ஐடியா பண்ணி செஞ்சுக்கலாம். இப்படி காமிச்சு இதை ஒரு வெரைட்டியாக இந்த வெரைட்டி காமிக்கலாம். இது ஒரு மெத்தட். இதேமாதிரி நிறையா டீச்சிங் எய்ட்ஸில் நிறைய டிஎல்எம் மாடல்ஸு நிறையா பண்ணிக்கலாம். அதில் இப்போ இதை இப்படி வெரைட்டி இப்படி 1 by 1 காட்டலாம். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.